இந்தியாவின் மிக பழமையான மிக புனிதமான வைணவ தலங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டில் இருக்கும் இந்து கோயிலாகவும் விளங்குகிறது தமிழ்நாட்டின் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில். காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த தீவு நகரம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றையும் அதைவிட பழமையான புராண மரபுகளையும் தன்னுள் சுமந்திருக்கிறது. இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல, இது அரசர்களின் அர்ப்பணிப்பு, பக்தர்களின் தியாகம், தத்துவ ஞானிகளின் சீர்திருத்தம், படையெடுப்புகளை தாண்டி மீண்டெழுந்த உறுதி மற்றும் திராவிட கட்டிடக்கலையின் உச்சநிலையை வெளிப்படுத்தும் ஒரு உயிரோடு இருக்கும் பாரம்பரிய சின்னம். ஆனால் இந்த மகத்தான வரலாறு எங்கு தொடங்கியது? அதற்கு நாம் முதலில் புராண மரபுக்கு செல்ல வேண்டும். புராண கதையின்படி பிரம்மா தனது யாகத்தில் அரங்கநாதரின் திருவுருவத்தை வழிபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த தெய்வம் சூரிய வம்ச அரசர்களின் வழிபாட்டில் இருந்து இறுதியில் அயோத்தியின் மன்னரான இராமரிடம் வந்தது. இராவணன் வீழ்ந்தபின் தனது பக்தியும் தர்ம நெறியும் காரணமாக விபீஷணனுக்கு இராமர் அந்த திருவுருவத்தை அன்பளிப்பாக வழங்கினார் என்று மரபு கூறுகிறது. விபீஷணன் அந்த விக்கிரகத்தை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவேரி கரையில் ஓய்வெடுக்க அதனை தரையில் வைத்தார். மீண்டும் தூக்க முயன்ற போது அது அசையவில்லை. அப்போது அந்த இடமே அரங்கநாதர் தங்க விரும்பிய புனித தலம் என்று கருதப்பட்டது. அதுவே பின்னர் ஸ்ரீரங்கம் என்ற புனித தலமாக வளர்ந்தது என்று வைணவ மரபு கூறுகிறது. இது புராண மரபு. இப்போது வரலாற்று சான்றுகள் என்ன சொல்கின்றன? கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று ஆய்வுகளின்படி இன்றைய கோயிலின் முக்கிய கட்டமைப்புகள் ஆரம்ப மற்றும் இடைக்கால சோழ அரசர்களின் காலத்தில் பெரிதும் வளர்ச்சி பெற்றன. பின்னர் பாண்டியர், ஹொய்சாளர், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயகர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தினர். இன்று காணப்படும் மிகப்பெரிய வளாகம் ஒரே காலத்தில் கட்டப்படவில்லை. பல நூற்றாண்டுகளாக பல அரசர்களின் ஆதரவால் அது வளர்ந்தது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் முதன்முறையாக நுழையும் ஒருவர் இது ஒரு கோயிலா அல்லது ஒரு நகரமா என்று வியந்து போவார். ஏனெனில் இந்த திருத்தலம் சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டில் இருக்கும் இந்து கோயிலாக இது பரவலாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் 7 பிரகாரங்கள். ஒவ்வொரு பிரகாரமும் வெறும் சுவர் அல்ல, அவை ஆன்மீக பயணத்தின் அடுக்குகளை சுட்டிக்காட்டும் வகையில் அமைக்கப்பட்டதாக வைணவ மரபில் விளக்கப்படுகிறது. வெளிப்புற உலகிலிருந்து இறைவனின் சந்நிதி நோக்கி பக்தன் படிப்படியாக செல்கிறான் என்ற தத்துவத்தை இது நினைவூட்டுகிறது. இந்த 7 பிரகாரங்களுக்குள் வீதிகள், மண்டபங்கள், சன்னதிகள், கடைகள், மடங்கள் என ஒரு சிறிய நகரமே உருவாகியுள்ளது. கோயிலில் 21 கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் பிரபலமானது ராஜகோபுரம். சுமார் 236 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று ஸ்ரீரங்கத்தின் அடையாளமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. கோயிலின் கருவறையில் அருள் பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர். ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தரும் இந்த மூலவர் சுமார் 18 அடி நீளமுடையவர் என்று மரபில் கூறப்படுகிறது. அவரின் திருமேனியை தரிசிக்கும் பக்தர்கள் அது அமைதியையும் கருணையையும் பரமபதத்தின் சின்னமாகவும் உணர்கிறார்கள். இந்த கோயிலின் வரலாற்றில் சோழ மன்னர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. புராண மரபில் தர்மவர்ம சோழன் ஆரம்ப கட்டமைப்புடன் தொடர்பு படுத்தப்படுகிறார். ஆனால் வரலாற்று கல்வெட்டுகளின்படி இடைக்கால சோழ மன்னர்கள் இந்த கோயிலை பெரிதும் விரிவுபடுத்தினர். பல சன்னதிகள், மதில்கள், மண்டபங்கள் மற்றும் திருப்பணிகள் அவர்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்றன. இன்று கோயிலில் காணப்படும் 800க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அக்கால அரசர்கள் வழங்கிய நிலங்கள், தானங்கள், பூஜை முறைகள், இசை, நடனம் மற்றும் நிர்வாகம் பற்றிய
அரிய தகவல்களை பதிவு செய்து வைத்துள்ளன. இதனால் ஸ்ரீரங்கம் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, தென்னிந்திய வரலாற்றை அறிய ஒரு முக்கிய ஆவணமாகவும் விளங்குகிறது. 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் புதிய திருப்பு முனையை அடைந்தது. மகத்தான தத்துவ ஞானியான ஸ்ரீ ராமானுஜர் இங்கு வந்து தங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் வழிபாட்டு முறைகளையும் நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்தினார். அவர் ஏற்படுத்திய பல மரபுகள் இன்றும் தொடர்கின்றன. ராமானுஜரின் சேவை காரணமாக ஸ்ரீரங்கம் உலகம் முழுவதும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் முக்கிய ஆன்மீக மையமாக உயர்ந்தது. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 13ஆம் நூற்றாண்டிலும் ஸ்ரீரங்கம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக மையமாக வளர்ந்தது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டனர். அரசர்களும் செல்வந்தர்களும் பொதுமக்களும் நிலங்கள், நகைகள், தங்கம், வெள்ளி மற்றும் விவசாய வருமானங்களை கோயிலுக்கு தானமாக வழங்கினர். இதனால் கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் கல்வி, கலை, இசை, சமூகம் மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய மையமாகவும் திகழ்ந்தது. ஆனால் இந்த அமைதியான காலம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. கிபி 1311 வடிந்தியாவிலிருந்து வந்த மாலிக் கஃபூர் தலைமையிலான படைகள் தென்னிந்தியாவின் பல கோயில்களை தாக்கின. அந்த படையெடுப்பின் தாக்கம் ஸ்ரீரங்கத்தையும் எட்டியது. கோயிலின் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் பல வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் பக்தர்களும் அர்ச்சகர்களும் மிகுந்த துணிச்சலுடன் ஒரு முக்கிய முடிவை எடுத்தனர். கோயிலின் உற்சவர் நம்பெருமாள் திருவுருவத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்று மறைத்து வைத்தனர். பல ஆண்டுகள் பல ஊர்களில் பாதுகாப்பாக வைத்திருந்ததாக ஸ்ரீ வைஷ்ணவ மரபு கூறுகிறது. இதன் மூலம் அந்த திருவுருவம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. பின்னர் 1323ஆம் ஆண்டிலும் மீண்டும் தாக்குதல்கள் நடந்ததாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. இந்த காலகட்டம் ஸ்ரீரங்கம் கோயிலின் மிக கடினமான காலமாக கருதப்படுகிறது. சில காலம் வழக்கமான வழிபாடுகளும் பாதிக்கப்பட்டன. ஆனால் பக்தர்களின் நம்பிக்கை சிதறவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்தியாவில் விஜயநகர் எம்பையர் வலிமை பெற்றது. அந்த பேரரசின் ஆதரவுடன் ஸ்ரீரங்கம் மீண்டும் உயிர் பெற்றது. சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டன. புதிய மண்டபங்கள் கட்டப்பட்டன. மதில்கள் பலப்படுத்தப்பட்டன. திருவிழாக்கள் மீண்டும் சிறப்பாக நடத்தப்பட்டன. அதன் பின்னர் மதுரை நாயக் கிங்டம் ஆட்சியிலும் கோயிலுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது. இன்று நாம் காணும் பல மண்டபங்கள், சிற்பங்கள் மற்றும் கட்டிட விரிவாக்கங்கள் அந்த காலத்தின் நினைவு சின்னங்களாக உள்ளன. இந்த கோயிலின் மற்றொரு அற்புதம் 1000 கால் மண்டபம். உண்மையில் அதன் அமைப்பில் பல அழகிய கல் தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணிலும் வீரர்கள், குதிரைகள், யாளிகள், தெய்வங்கள் மற்றும் புராண காட்சிகள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த சிற்பங்களின் அழகு இன்றும் பார்ப்பவர்களை வியக்க வைக்கிறது. இன்றும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வழிபாடுகள் நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்ட மரபுகளின் தொடர்ச்சியாக உள்ளன. தினசரி பல கால பூஜைகள் நடைபெறுகின்றன. வேதம், திவ்ய பிரபந்தம் மற்றும் பாரம்பரிய இசையுடன் நடைபெறும் சேவைகள் பக்தர்களுக்கு ஆன்மீக நிறைவை அளிக்கின்றன. கோயிலில் யானை சேவையும் நீண்டகால பாரம்பரியமாக இருந்து வருகிறது. சில சிறப்பு நிகழ்வுகளில் கோயில் யானை பக்தர்களை ஆசீர்வதிப்பதும் ஊர்வலங்களில் பங்கேற்பதும் வழக்கம். ஆனால் யானை தினமும் மூலஸ்தானத்தில் துதிக்கையால் தீர்த்தம் தெளிக்கிறது என்பது எல்லா நாட்களிலும் நடைபெறும் நிரந்தர சடங்கு என்று உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்றுச் செய்தி அல்ல. அது உள்ளூர் மரபு மற்றும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில் தினசரி அன்னதானமும் நடைபெறுகிறது. பல பக்தர்கள் இதற்கு நன்கொடை வழங்குகின்றனர். அன்னதானம், மகாதானம் என்ற பாரம்பரிய எண்ணத்தை இந்த தலம் தொடர்ந்து பேணி வருகிறது. இந்த கதையின் இறுதி பகுதியில் வைகுண்ட ஏகாதசியின் மகிமை, சொர்க்கவாசல் திறப்பு, கோயிலின் இன்றைய சிறப்புகள், உலகப் புகழ் மற்றும் நிறைவுரை ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியின் மகிமை மார்கழி மாதத்தில் வரும் சுக்கிலபக்ஷ ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் இந்த நாள் ஆண்டிலேயே மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. புராண மரபின்படி இந்த நாளில் பரமபதம் அல்லது வைகுண்டத்தின் வாசல் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளில் பக்தியுடன் பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கி இறைவனின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நிலவி வருகிறது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா ஒரு நாள் மட்டுமல்ல, சுமார் 21 நாட்கள் நடைபெறும் ஆத்தியன உற்சவத்தின் முக்கிய அங்கமாகும். இந்த காலத்தில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்கள் முழுமையாக பாராயணம் செய்யப்படுகின்றன. கோயில் முழுவதும் வேத மந்திரங்களும்
திவ்ய பிரபந்த பாசுரங்களும் ஒலித்து ஆன்மீக சூழல் நிரம்பி வழிகிறது. இந்த விழாவின் உச்ச நிகழ்வு சொர்க்க வாசல் திறப்பாகும். அதிகாலை வேளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து அந்த புனித வாசல் திறக்கப்படும் தருணத்தை எதிர்நோக்குகின்றனர். வாசல் திறக்கப்பட்ட பிறகு நம்பெருமாள் மிகுந்த அலங்காரத்துடன் அந்த வாசல் வழியாக எழுந்தருளுகிறார். அந்த தருணத்தை தரிசிப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். சொர்க்கவாசல் வழியாக செல்லும் பக்தர்களுக்கு வைகுண்ட வாசல் திறக்கும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் நிலவும் ஆன்மீக நம்பிக்கையாகும். அன்று ஸ்ரீரங்கம் முழுவதும் பக்தர்கள் வெள்ளமாக குவிவார்கள். இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் உலகின் பல நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்க வருகிறார்கள். நம்பெருமாளின் வீதி உலா, வேத பாராயணம், திவ்ய பிரபந்த சேவை, இசை, மேளதாளம், மலர் அலங்காரம், தீப ஒளி இவை அனைத்தும் சேர்ந்து ஸ்ரீரங்கத்தை ஒரு தெய்வீக உலகமாக மாற்றுகின்றன. பல பக்தர்கள் இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைநாமம் ஜபித்து மறுநாள் துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். இந்த விரதம் மன அமைதியையும் இறை பக்தியையும் வளர்க்கும் ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது பக்தனின் மனதில் இருக்கும் அகங்காரம், ஆசை, கோபம் போன்றவற்றை விட்டு இறைவனை நோக்கிச் செல்லும் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகவும் விளக்கப்படுகிறது. அதனால்தான் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி நாளில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் பக்தி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியின் உச்சத்தை எட்டும் புனித தலமாக விளங்குகிறது. கோயிலின் இன்றைய சிறப்புகள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டிருந்தாலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் இன்று ஒரு பழமையான நினைவு சின்னமாக மட்டுமில்லாமல் உயிரோட்டமுள்ள ஆன்மீக மையமாக திகழ்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க வருகிறார்கள். வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள் மற்றும் திருவிழா காலங்களில் இந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் இத்தலத்தை தரிசிக்க வருவது இதன் உலகளாவிய புகழை எடுத்து காட்டுகிறது. ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதலாவது திவ்ய தேசம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் மிகவும் உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இந்த தலம் வைணவ சமயத்தின் இதயமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு தினமும் இடையறாது நடைபெறும் வழிபாட்டு முறைகளாகும். அதிகாலை சுப்ரபாத சேவையிலிருந்து இரவு அர்த்தஜாம பூஜை வரை ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. வேத மந்திரங்களும் திவ்ய பிரபந்த பாசுரங்களும் ஒலிக்கும் அந்த ஆன்மீக சூழல் பக்தர்களுக்கு ஆழ்ந்த அமைதியை அளிக்கிறது. கோயில் வளாகத்தில் தினசரி அன்னதானமும் நடைபெறுகிறது. இறைவனின் பிரசாதமாக வழங்கப்படும் உணவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெற்றுச் செல்கிறார்கள். அன்னதானம் மகாதானம் என்ற பாரம்பரியத்தை இந்த தலம் தொடர்ந்து பேணி வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் திருவிழாக்களில் வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், பிரம்மோற்சவம், தேரோட்டம், தெப்ப உற்சவம் போன்றவை மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் கோயில் முழுவதும் மலர் அலங்காரம், இசை, வேத பாராயணம், திவ்ய பிரபந்த சேவை, நாதஸ்வரம் மற்றும் பக்தி நிறைந்த நிகழ்வுகளால் களைகட்டும். கோயிலின் சிற்பங்கள், மண்டபங்கள், மதில்கள், கோபுரங்கள் ஆகியவை திராவிட கட்டிடக்கலையின் அற்புதங்களாக இன்றும் ஆய்வாளர்களை வியக்க வைக்கின்றன. குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் கல் சிற்பங்கள் அக்கால சிற்பிகளின் திறமையை உலகிற்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த மகத்தான பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பணிக்காக ஸ்ரீரங்கம் கோயிலின் பாரம்பரிய பாதுகாப்பு முயற்சிகள் சர்வதேச அளவிலும் பாராட்டை பெற்றுள்ளன. இது இந்தியாவின் கலாச்சார செல்வங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. இன்று ஸ்ரீரங்கம் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது பக்தி, கலை, கட்டிடக்கலை, இசை, இலக்கியம், தத்துவம் மற்றும் தமிழரின் ஆன்மீக பாரம்பரியம் அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு புனித உலகமாக விளங்குகிறது. ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாதரின் பள்ளி கொண்ட திருக்கோலத்தை தரிசித்தவர்கள் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்று பல பக்தர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால்தான் 1000 ஆண்டுகளை கடந்தும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் ஒளியாகவும் பக்தியின் அடையாளமாகவும் தென்னிந்திய ஆன்மீகத்தின் மகுடமாகவும் தொடர்ந்து விளங்குகிறது. கோயிலின் இன்றைய சிறப்புகள். இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் இந்தியாவின் மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் கலாச்சார மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்படும் நேரத்திலிருந்து இரவு அர்த்த ஜாம பூஜை முடியும் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க வருகிறார்கள். சாதாரண நாட்களில் கூட பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். ஆனால்
சனி, ஞாயிறு, விடுமுறை நாட்கள் மற்றும் திருவிழா காலங்களில் இந்த எண்ணிக்கை பல மடங்கு உயர்கிறது. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மட்டுமல்லாமல் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் போன்ற உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ஸ்ரீரங்கம் வந்து அரங்கநாதரை தரிசிக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதலிடம் பெற்றதாக போற்றப்படுகிறது. ஆழ்வார்கள் பலர் இந்த தலத்தை பாடியுள்ளனர். அதனால் இந்த கோயில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. கோயிலின் 7 பிரகாரங்களும் இன்றும் உயிரோட்டத்துடன் உள்ளன. வீடுகள், மடங்கள், பிரசாத கடைகள், பூக்கடைகள், வேத பாடசாலைகள், பக்தர்களுக்கான வசதிகள் என கோயிலை சுற்றி ஒரு பாரம்பரிய நகர வாழ்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகில் ஒரு கோயிலை மையமாக கொண்டு இவ்வாறு இயங்கும் நகரங்கள் மிகவும் அரிது. தினசரி நடைபெறும் பூஜைகள் அனைத்தும் ஆகம விதிகளின்படி மிகுந்த ஒழுங்குடன் நடத்தப்படுகின்றன. அதிகாலை விஸ்வரூப தரிசனம், அதன் பின் அலங்காரம், நைவேத்தியம், உச்சிக்கால பூஜை, சாயரட்சை, இரவு அர்த்தஜாம பூஜை என ஒவ்வொரு சேவையும் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் மரபின்படியே நடைபெறுகிறது. கோயிலில் தினசரி வேத பாராயணம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்த பாராயணமும் நடைபெறுகிறது. அந்த மந்திர ஒலிகள் கோயில் முழுவதும் எதிரொலிக்கும் போது பக்தர்கள் ஆழ்ந்த ஆன்மீக அமைதியை உணர்கிறார்கள். அன்னதான சேவையும் இந்த கோயிலின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்றாகும். தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு பிரசாத உணவு வழங்கப்படுகிறது. பலர் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் போன்ற நிகழ்வுகளில் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கி இந்த சேவையில் பங்கேற்கின்றனர். கோயிலில் உள்ள யானையும் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் அம்சமாகும். குறிப்பிட்ட விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களில் கோயில் யானை கலந்து கொண்டு மரியாதை செலுத்துகிறது. பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்குகிறது. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் கோயில் மரபுகளில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், பிரம்மோற்சவம், தேரோட்டம், தெப்ப உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன. குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வை காண உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயில் அதன் சிற்பக்கலைக்காகவும் உலக புகழ் பெற்றது. 1000 கால் மண்டபம், கல் தூண்களில் செதுக்கப்பட்ட யாளிகள், குதிரை வீரர்கள், தெய்வ உருவங்கள் ஆகியவை இன்றும் கலை ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைக்கின்றன. கோயிலின் ராஜகோபுரம் சுமார் 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தொலைவிலிருந்தே கண்ணில் படும் இந்த கோபுரம் ஸ்ரீரங்கத்தின் அடையாளமாக விளங்குகிறது. இந்த கோயில் ஆன்மீகம் மட்டுமல்ல, தமிழ், சமஸ்கிருதம், இசை, நடனம், சிற்பம், கட்டிடக்கலை மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் ஆகியவற்றின் மையமாகவும் உள்ளது. ஆய்வாளர்கள், வரலாற்றாசிரியர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த தலத்தை ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் பக்தியும் பாரம்பரியமும் இணைந்து வாழும் ஒரு புனித நகரம். காலம் மாறினாலும், அரசர்கள் மாறினாலும், பேரரசுகள் எழுந்து மறைந்தாலும், அரங்கநாதரின் அருள், பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக மகிமை மட்டுமென்றும் மாறாமல் நிலைத்து நிற்கிறது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் இந்த புனித தலத்திற்கு ஒருமுறையாவது சென்று அரங்கநாதரை தரிசிப்பது ஒவ்வொரு பக்தனின் வாழ்விலும் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக அமையும். ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக பக்தர்கள் கருதுவது ராமானுஜா அவர்களின் திருமேனியாகும். ஸ்ரீ ராமானுஜர் கிபி 1137ஆம் ஆண்டு பரமபதம் அடைந்த பிறகு அவருடைய திருமேனி கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஸ்ரீ வைஷ்ணவ மரபு கூறுகிறது. பக்தர்களின் நம்பிக்கையின்படி இன்றும் அந்த திருமேனி அங்கேயே பாதுகாக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பாரம்பரிய முறையில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ மற்றும் மூலிகை பொருட்களால் திருமேனிக்கு பராமரிப்பு செய்யப்படுகிறது என்று கோயில் மரபில் கூறப்படுகிறது. பல பக்தர்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் ராமானுஜரின் திருமேனியை தரிசிக்க முடிகிறது என்று ஆழ்ந்த பக்தியுடன் நம்புகின்றனர். இது ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் மிகவும் புனிதமான அம்சமாக கருதப்படுகிறது. தரையில் உள்ள துளைகள் மற்றும் பரமபதம் பற்றிய ஐதீகம். ஸ்ரீரங்கம் கோயிலில் சில இடங்களில் தரையில் காணப்படும் சிறிய துளைகள் அல்லது திறப்புகளை பற்றி ஒரு பழமையான ஐதீகம் பக்தர்களிடையே பரவலாக சொல்லப்படுகிறது. அந்த ஐதீகத்தின்படி அந்த துளைகளின் வழியாக கையை நீட்டி அல்லது உள்ளே எட்டி பார்த்தால் பரம பதத்தின் வாசலை குறிக்கும் தெய்வீக அருளை நினைவு கூறலாம் என்றும் அது வைகுண்டத்தை நினைவூட்டும் ஒரு அடையாளம் என்றும் சிலர் நம்புகின்றனர். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு வரலாற்று
அல்லது ஆகம அடிப்படையிலான உறுதியான ஆதாரம் இல்லை. இது தலைமுறை தலைமுறையாக பக்தர்களிடையே பரவி வந்த உள்ளூர் ஐதீகம். எனவே இதை வரலாற்று உண்மையாக அல்ல, பக்தி மரபில் சொல்லப்படும் நம்பிக்கையாகவே கூறுவது சரியானது. ஸ்ரீரங்கம் கோவிலில் பலருக்கும் தெரியாத 7 ஆச்சரியங்கள். உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டில் இருக்கும் இந்து கோவில்களில் ஒன்றான ஸ்ரீரங்கம் கோவிலில் பல மர்மங்களும் அதிசயங்களும் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். முதல் ஆச்சரியம், கருவறையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீரங்கநாதரின் திருக்கண்கள் உயிரோட்டத்துடன் ஒளிர்வது போல பலருக்கு தரிசனம் கிடைக்கிறது. இரண்டாவது, பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி இன்றும் பக்தர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. மூன்றாவது, ரங்க விமானம் சாதாரண கோபுரம் அல்ல. அதன் தோற்றம் குறித்து புராணங்களில் தனித்துவமான வரலாறு கூறப்படுகிறது. நான்காவது, கோவிலின் ஒவ்வொரு மண்டபமும் தூண்களும் அற்புதமான சிற்பக்கலையை வெளிப்படுத்துகின்றன. ஐந்தாவது, வைகுண்ட ஏகாதசி அன்று திறக்கப்படும் பரமபத வாசலை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஆறாவது, இந்த கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக சிறப்பு உலகம் முழுவதும் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏழாவது, இந்த கோவிலின் ஒவ்வொரு பகுதியிலும் மறைந்திருக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் பலருக்கு தெரியாதவையாக உள்ளன. இந்த 7 ஆச்சரியங்களின் முழு விளக்கத்தையும் தெரிந்து கொள்ள எங்கள் முழு வீடியோவை தவறாமல் பாருங்கள். ஸ்ரீரங்கநாதரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்ட் செய்யுங்கள். ஸ்ரீரங்கம் உச்சிப்பிள்ளையார் புராண வரலாறு. இராமாயணம் போருக்கு பிறகு லார்ட் ராம அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். அப்போது தர்மத்தின் பக்கம் நின்ற விபீஷண மீது மகிழ்ச்சி அடைந்த இராமர் தாம் வழிபட்டு வந்த ஸ்ரீ ரங்கநாதரின் திருவுருவத்தை விபீஷணனுக்கு பரிசாக வழங்கினார். இராமர் ஒரு நிபந்தனையையும் கூறினார். இந்த திருவுருவத்தை வழியில் எங்கும் தரையில் வைக்கக்கூடாது. ஒருமுறை வைத்துவிட்டால் அது அங்கேயே நிலைத்துவிடும். விபீஷணன் அந்த திருவுருவத்தை இலங்கைக்கு கொண்டு செல்லத் தொடங்கினார். காவேரி கரையை அடைந்த போது மாலை வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்தது. அப்போது ஒரு சிறுவன் அங்கு நின்றிருந்தான். அவன் உண்மையில் கணேஷா. விபீஷணன் அந்த சிறுவனிடம், நான் வந்துவிடும் வரை இந்த பெருமாளை மட்டும் கையில் வைத்திரு, ஆனால் தரையில் வைக்காதே என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் விபீஷணனை 3 முறை அழைத்ததாக கூறப்படுகிறது. பதில் வராததால் அவன் பெருமாளை மெதுவாக தரையில் வைத்தான். விபீஷணன் திரும்பி வந்து எவ்வளவோ முயன்றும் பெருமாளை மீண்டும் தூக்க முடியவில்லை. கோபமடைந்த விபீஷணன் அந்த சிறுவனை துரத்தினார். சிறுவன் ஓடிச் சென்று இன்று திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையின் உச்சியில் நின்றான். விபீஷணன் அவனை பிடித்து தலையில் தட்டியதாகவும் அதனால் உச்சி பிள்ளையார் டெம்பிள் விநாயகரின் உருவத்தில் ஒரு சிறிய அடையாளம் இருப்பதாகவும் பக்தி மரபில் கூறப்படுகிறது. அப்போது விநாயகர் தனது உண்மையான தெய்வீக உருவத்தை காட்டி, அரங்கநாதர் இந்த புனித இடத்திலேயே தங்க விரும்புகிறார், இது இறைவனின் திருவுளம் என்று விபீஷணனிடம் கூறியதாக ஐதீகம் சொல்கிறது. அதன் பிறகு விபீஷணன் மனமாறி அரங்கநாதரை வணங்கினார். மேலும் பக்தி மரபில் ஒரு அழகான நம்பிக்கையும் உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கும் அரங்கநாதர் தெற்கு திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். இலங்கையில் இருந்த தனது பக்தரான விபீஷணனுக்கு என்றும் அருள் வழங்கும் வகையில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் என்று ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் கூறப்படுகிறது. இதுவரை நாம் பார்த்தது ஒரு கோயிலின் வரலாறு மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளை கடந்தும் அழியாமல் நிலைத்து நிற்கும் ஒரு நாகரிகத்தின் கதையை பார்த்தோம். புராண மரபில் தொடங்கி சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு, நாயக்கர் ஆட்சி என பல காலங்களை தாண்டி படையெடுப்புகளையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு மீண்டும் மீண்டும் எழுந்து நின்ற புனித தலம்தான் ஸ்ரீரங்கம். இங்கு ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. ஒவ்வொரு கோபுரமும் ஒரு மன்னரின் பக்தியை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு ஆன்மீக பயணத்தை உணர்த்துகிறது. ஒவ்வொரு திருவிழாவும் நூற்றாண்டுகளாக தொடரும் பாரம்பரியத்தை உயிர்ப்பிக்கிறது. கருவறையில் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் அருள் பாலிக்கும் அரங்கநாதரை தரிசிக்கும் அந்த சில நொடிகளில் உலகின் எல்லா கவலைகளும் மறைந்து மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி பிறக்கிறது என்று எண்ணற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் பலர் வாழ்நாளில் ஒருமுறையாவது ஸ்ரீரங்கம் வந்து தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையை மனதில் வைத்திருக்கிறார்கள். இந்த கோயில் நமக்கு கற்பிக்கும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், காலம் மாறலாம், அரசர்கள் மாறலாம், பேரரசுகள் மறையலாம், ஆனால் பக்தியும் நம்பிக்கையும் இறை அருளும் நிலைத்திருக்கும் என்பதே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேத ஓசை ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த புனித பூமி இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக வாழ்க்கையில் ஒளிவிளக்காக திகழ்கிறது. நீங்கள் ஸ்ரீரங்கம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை ரசிப்பதோடு மட்டும் நிற்காமல்
7 பிரகாரங்களையும் அமைதியாக சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு மண்டபத்தையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் கவனியுங்கள். அந்த கற்களில் செதுக்கப்பட்டிருப்பது வெறும் கலை அல்ல, பல தலைமுறைகளின் பக்தி, உழைப்பு மற்றும் பாரம்பரியம். ஸ்ரீரங்கம் நமக்கு நினைவூட்டுவது, கோயில்கள் என்பது வெறும் கட்டிடங்கள் அல்ல, அவை ஒரு சமூகத்தின் வரலாறு, கலாச்சாரம், கலை, இசை, தத்துவம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை பாதுகாத்து நிற்கும் உயிருள்ள பாரம்பரிய மையங்கள். இந்த ஆவணப்படத்தின் மூலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலின் மகிமையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இது போன்ற இந்தியாவின் பண்டைய கோயில்கள், வரலாறு மற்றும் ஆன்மீகம் பற்றிய ஆவணப்படங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஸ்ரீ ரங்கநாதாய நம. நன்றி, வணக்கம்.